கோவையில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற தூத்துக்குடி ஈசி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்களை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அலெக்ஸ் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். தென்னிந்திய அளவிலான மச்சுமா கராத்தே போட்டி கோவை மாவட்டம் சூலூர் அருகே அருள்மிகு அங்காள அம்மன் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தூத்துக்குடி ஈசி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுகளை வென்று சாதனை படைத்தனர். அவர்களில் சென்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர் மாதேஷ், பென் நர்சரி பிரைமரி பள்ளி மாணவர் ஜஸ்வின் சாம், சுப்பியா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மாணவி அஞ்சலி ஆகியோர் முதல் பரிசும், பிஎம்சி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர் தருண் தங்கராஜ், ஹோலிகிராஸ் ஹோம் சயின்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவி கிறிஸ்டியானா வில்லியம்ஸ், சுப்பியா வித்யாலயம் மேல்நிலைப்பள்ளி மாணவி சோஃபியா, செயின்ட் அன்னாள் மேல்நிலைப்பள்ளி மாணவி மகராசி சாரா, கெட்சன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர் கிளாரன் ஆகியோர் 2ஆம் பரிசுகளையும், பிஎம்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர் ராம் பிரகாஷ் ஆகியோர் 3ஆம் பரிசினையும் வென்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற கராத்தே வீரர்களுக்கான பாராட்டு விழா தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அலெக்ஸ் மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திறமையான மாணவர்களை உருவாக்கியதற்காக ஈசி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சியாளர் இம்மானுவேலுக்கு தமிழ்நாடு மச்சுமா கராத்தே அமைப்பு சார்பாக சிறந்த பயிற்சியாளருக்கான நினைவு பரிசு கோப்பை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.